தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாள தேவன் உங்களோட ஒரு வார்த்தையின் மூலமா பேச போகிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இன்னைக்கு தேவன் இந்த வார்த்தையின் மூலமா உங்க கூட என்ன பேச போகிறார் அப்படின்னா, நீங்க கர்த்தரை உயர்த்தும் பொழுது அவர் உங்களை உங்க வாழ்க்கையில உயர்த்துவேன் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம அதிகமா எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா உயர்வு. அந்த உயர்வு நம்ம வேலை செய்கிற இடத்துலயா இருக்கட்டும், நம்ம நண்பர்கள் மத்தியிலயா இருக்கட்டும், இல்ல குடும்பத்துல படிக்கிற இடத்துல, இப்படி அநேக இடத்துல நம்ம அந்த உயர்வை எதிர்பார்க்கிறோம். இப்படிப்பட்ட உயர்வு நம்முடைய வாழ்க்கையில எப்ப காணப்படும் அப்படின்னா, நம்ம கர்த்தர் முன்பாக நம்மளை தாழ்த்தி அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தும் பொழுது ஆண்டவர் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. தாவீதோட வாழ்க்கையில நம்ம ஒரு உயர்வை பார்க்கிறோம். அவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு ராஜாவா உயர்ந்த பதவியில இருக்கிறான். அப்படி குடும்பத்தால ஒதுக்கப்பட்டவனும் ஆடு மேய்க்கிறவனுமா இருந்த தாவீதை ஆண்டவர் உயர்த்தினாரு. எப்படி அப்படின்னா, அவன் கர்த்தர் முன்பாக தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய நாமத்தை மட்டும் உயர்த்தினதுனால அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கே அவனை ராஜாவா ஆண்டவர் உயர்த்தினாரு. இன்னைக்கு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில தாவீதை போல ஒரு உயர்வை பார்க்கணும் அப்படின்னா, கர்த்தர் முன்பாக உங்களை தாழ்த்தி அவருடைய நாமத்தை நீங்க உயர்த்துங்க. ஒருவேளை நீங்க வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் அறியாத மக்கள் இருக்கலாம், இல்ல உங்க நண்பர்கள் ஆண்டவர் அறியாதவங்களா இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க மத்தியில ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை அவங்க கிட்ட சொல்லி அவருடைய நாமத்தை நீங்க உயர்த்தும் பொழுது கண்டிப்பா அவர் நீங்க எந்தெந்த இடத்துலலாம் உயர்வு பார்க்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த இடத்துல கண்டிப்பா அவர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.